வரவேற்கிறேன். இந்த துவக்க ஆராதனையில் என்னுடைய சாட்சியும் கர்த்தர் என்னை கொண்டு வந்த பாதையும் ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுது. ஏதோ அச்சீவ்மெண்ட்டில் எனக்கு உங்களுடைய ஜபம் முக்கியமாக ஒரு ஊழியக்காரனாய் அநேக நாட்கள் ஃப்ரீலான்சராக ஊழியம் பண்ண நாட்கள் உண்டு. சபை நடத்தணுன்ற ஒரு எண்ணங்கள் கிடையாது. ஆனால் அதற்காக எப்பவுமே ஜெபிக்கிறது உண்டு. ஆனால் இந்த இடத்துல நிற்கும் பொழுது அநேகர் சொன்னது போல இந்த கனமான ஊழியத்தை என்னை நம்பி கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய உங்களுடைய ஜெபம் தேவைப்படுகிறது. நான் இதற்கு அச்சாரமாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 4ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம் வரையில வாசிக்கிறேன். நீ கற்று நிச்சயத்தை கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்திலிருந்து கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதா இல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருதலுக்கும் நித்திய படிப்புதலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்கிறது. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களை மரித்தவர்களாய் நியாயம் தீர்க்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாக்குதலை அவருடைய ராஜ்யத்தின் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை ஒருக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகளை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென். எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எனக்கு சாப்பாடு பிடிக்கும்னா நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஆள். எடுத்து எந்தெந்த இடத்துல எப்படி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் சமைக்கவும் பிடிக்கும். சாப்பாடும் பிடிக்கும்ன்றது எனக்கு அது ஒரு நேச்சரா பை பர்த் அது இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ரொம்ப ஃபஸி, ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் ஒரு இதெல்லாம் கிடையாது. எந்த சாப்பாடு நல்ல சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிடுவேன். அது எனக்குள்ள இருந்ததுனாவோ, எனக்கு அந்த சுவையான சாப்பாடு பிடிச்சதுனாலேனாவோ இந்த வேதம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு சுவையான வேதமாக தான் தெரிஞ்சது. நான் எந்த இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு போனாலும் ஒரு சரியான ஊழியக்கார இடத்துல என்னை கொண்டு போய் சேர்ப்பார். அதை நான் எப்பவுமே பார்த்துருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து நான் எல்இஎஃப் சபையில ரட்சிக்கப்பட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னையில் அவங்க ஜோஷுவா டேனியல், என் டேனியல் அவர்களால் நிறுவப்பட்ட அந்த சபையில ரட்சிக்கப்பட்டேன். ஆனாலும் ஒரு சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு அநேக இடங்களில் கர்த்தர் என்னை ஷிஃப்ட் பண்ணாலும் ஒரு இடத்துலையும் கொண்டு போய் கர்த்தர் என்னை வைக்கிற இடம் ஒரு சரியான ஊழியக்காரருக்கு கீழே வைப்பாரு. வசனங்களை கற்றுக்கொள்ள, காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் என்னை எப்பொழுதும் வைப்பார். 2012ஆவது ஆண்டு நான் ஏப்ராமன் இந்த தேசத்துல சந்திச்சேன். ஏன்னா நான் 2012 வரைக்கும் சொன்னா இந்த ஈவினிங் எல்லாம் முடியாது. அதனால யூகேல கர்த்தர் கொண்டு வருவதற்கு முன்னால் நான் அயர்லாந்துல இருந்து வரும்பொழுதும் நிறைய நேரங்களில் ஒரு டவுட் இருந்தது. எக்ஸாக்டா அண்ணன் சொன்னது போல, இந்த வசனத்தை சொன்னது போல சரியான முடிவா தவறான முடிவான்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நானும் கிட்டத்தட்ட ஒரு வீடு எல்லாம் சொந்தமா அயர்லாந்துல வீடு இருந்தது. அதுக்கு கிட்டத்தட்ட 15% டெபாசிட் போட்டிருந்தோம். அந்த வீடுல இருந்து 1 பவுண்டு எங்களுக்கு திருப்பி கிடைக்காது. ஆனா நாங்க அந்த ஒரு பெரிய ஷிஃப்டை பண்ணோம். நாங்க அயர்லாந்துல இருந்து யூகே வரணும்னா we have to start from the scratch. எல்லாவற்றையும் எழுந்துட்டு தான் நாங்க வரணும். ஆனா அந்த ஒரு பிரேவ் இது ஏன் நாங்க எடுத்தோம்னு எங்களுக்கு தெரியாது.
ஆனா இன்றைக்கு நான் 2012 அகஸ்டின் அண்ணனுடைய பிகமிங் லைஃப் கிரைஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் கார்டிஃப் பகுதியில் வேல்ஸ்ல நடந்தது. அங்கதான் முதல்ல ஏப்ராம் அண்ணனை நான் சந்திச்சேன். அப்ப சந்திக்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு என்கவுண்டர் நடந்து நாங்க விடிய காலம் ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் டெய்லி ஒரு 4 நாள் பேசிட்டு இருந்தோம். அகஸ்டின் அண்ணன் பேசிட்டு இருந்தாங்க, நான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தோம். அப்ப நிறைய காரியங்கள் ஷேர் பண்ணோம். அப்பதான் எனக்கும் அண்ணனுக்கும் அறிமுகமாச்சு. ஆனா அண்ணன் என்ன என்னிடத்துல பார்த்தாங்கன்னு தெரியாது. அந்த ஒரு நாள் கழிச்சு நாங்க போறப்போ அவர் சொல்லிட்டு போனாரு, நான் உங்களுக்கு கூட உங்க நம்பர் கொடுத்தமினாரு. வாங்கினாங்க, நாங்க போய் சேர்ந்துட்டோம். அப்புறமா எங்களுக்கு ஒரு நாள் பான்ஸ்டபிள் டெவன்ல இருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்க அதுக்கப்புறம் இங்க வர கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. ஆனா இங்க வரும் பொழுது எனக்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஏதாவது பலன் இருந்தது. ஆனா காட் அதான் நான் சொன்னேன், சரியான ஊழியக்காரர் கீழே போடும் பொழுது கற்றுக்கொள்ள வைப்பார் நம்மளை சரியான வசனத்தை ஊழியம் செய்வதற்கு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 13 வருஷமா இப்ப அவரை நான் பார்க்கிறேன். 2012 இன்னைக்கு 2025. நான் அவரோடு கூட நெருங்கி நடக்கிறது கிட்டத்தட்ட 11 வருஷம் 11.5 வருஷத்துக்கு மேல அண்ணனோடு கூட நடக்கிறேன். இப்ப அவர் ஒரு ஊழியக்காரராய் பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள நமக்கு ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் படுத்துறார். எல்லாருக்குமே ஒரு ஆயத்தம் படுத்துறார். நம்ம எல்லாருமே நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதல், நீங்க எப்படி ஜெபிக்கிறீர்களோ. இப்ப எனக்கு ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள் தான் வேணும்னு போனா நம்ம ப்ராஸ்பரிட்டில தான் எண்ட் ஆகும். ப்ராஃபிட்டிக்கல் காஸ்பிள் தான் எனக்கு வேணும்னா ப்ராஃபிட்டிக்கல் காஸ்பிள்ல தான் எண்ட் ஆகும். நம்ம தேவைகள் எப்படி என்ன போகலாம். ஆனா ஆரோக்கியமான உபதேசம், சவுண்ட் டாக்டரின் அப்படின்றதுல உங்களுடைய இருதயம் இருந்தா மட்டும்தான் நமக்கு ப்ராஸ்பரிட்டி வேணான்னு சொல்லல, ப்ராஃபிட்டிக்கல் வேணான்னு சொல்லல, ஹீலிங் மினிஸ்ட்ரின்னு வேணான்னு சொல்லல, எதையுமே நாங்க வேணான்னு சொல்லல. 11 வருஷமா நான் ஊழியத்தில் அவரோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆரோக்கியமான உபதேசம் மாத்திரம்தான், சவுண்ட் டாக்டரின் மாத்திரம்தான் அநேகர் இடத்துல என்றைக்குமே நிலையாமல் இருக்குன்றதை நான் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அதற்கு சாட்சி இந்த சபை. ஏனென்றால் நான் வரும் பொழுதும் இருந்த நம்பர் இன்றைக்கு கர்த்தர் கொண்டு வருகிற நம்பர்ஸை வச்சு இல்லை, இன்றைக்கு பிஜி வரையில கொண்டு போறதுக்கு உதவுனது அந்த சவுண்ட் டாக்டரின் மாத்திரம்தான், அந்த ஆரோக்கியமான உபதேசம் மாத்திரம்தான். நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, உங்களையும் கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அதை தான் திரும்ப சொல்றாங்க. நம்ம ஏதோ ஒரு சபையில இருக்கிறோம், நம்ம ஏதோ வந்துட்டு போறோன்றது இல்லை. ஏன்னா நான் ஆக்சுவலா இது ஒரு சர்ச் ஆரம்பிக்கணும்ன்ற என்னுடைய நோக்கம் இல்லை. நான் அண்ணன் கிட்ட ஆர்டினேஷன் கேட்கிறப்ப நான் ஒரு ஃப்ரீலான்சரா நான் நிறைய இடங்கள்ல இந்தியாவில் போய் ஊழியம் பண்ணும் பொழுது ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நீங்க ஆர்டினேஷன் வாங்கிட்டீங்களான்னு சொன்னாங்க. எனக்கு அதுதான் ஒரு மைண்ட்ல இருந்ததே தவிர சபை ஆரம்பிக்கணும்ன்றது ஒரு எண்ணம் இல்லை. ஆனா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நிறைய நாட்கள் ஜெபித்து ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நான் ஏதோ ஃப்ரீலான்சரா அங்கங்க போய் பண்ணாம ஒரு ஒழுக்கமாய் இந்த சரியானபடி நடத்த இதை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதற்கு அச்சாரமாய் அகஸ்டின் அண்ணன் வந்தப்போ அதை ஆர்டினேஷன் பண்ணவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவங்களும் எங்க கூட வந்து பேசினாங்க. காரியங்களை கர்த்தர் நேர்த்தியா நடத்தினார். எனக்கு அந்த ஆண்டவருடைய கிருபை இருக்கு தெரியுங்களா, கரம் பிடித்தவர் உங்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அது என்ன நிலைமை, எவ்வளவு இழப்புகள் வந்து இருக்கிறது, எவ்வளவு கஷ்டங்கள் வந்து இருக்கிறது. ஆனா ஆண்டவரோட ஊழியத்தை செய்ய நீங்க கொடுத்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு விட்டுறாது, சோர்ந்து போகாது. இப்ப நான் இங்க எடுத்த உடனே எனக்கு ஒன்றும் மேஜிக் நடக்க போறது கிடையாது, உடனே எல்லாமே நடந்துட போறது கிடையாது. ஏதோ ஒண்ணு அவரு ஏப்ராம் அண்ணன் மாதிரியே நான் பண்ண போறதும் கிடையாது. நமக்கு கர்த்தர் கொடுத்ததை உண்மையும் உத்தமமா செய்யும் பொழுது கர்த்தர் என்னை எடுத்து நம்மளை பயன்படுத்துவான்னு ஒரே ஒரு விசுவாசம் மாத்திரம் தான், வேற எதுவுமே கிடையாது, எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஒரு சின்ன ஸ்டார்டிங் தான். நான் அதனாலதான் இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்ததுன்னா, நீ கற்று நிச்சயத்துவீர்கள். ஏன்னா நான் ஒரு நிறைய காரியங்கள் நான் பார்த்து இருக்கிறேன், அநேக விஷயங்கள்ல வந்து கூடவே போயிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னா நான் வந்து அவருக்காக அட்வொகேட் பண்ற மாதிரி இல்லை, அவரையும் கூட இருந்து பார்த்திருக்கிறேன். அகஸ்டினன் கூட நடக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அநேக நேரங்கள் அவங்க ஊழியத்தை கூடவே இருந்து பார்த்திருக்கிறேன், ஜேம்ஸ் ஊழியத்தை. அதே போல ஆர் ஸ்டான்லி என்கிட்ட கூடவே இருந்து பார்த்திருக்கிறேன். அவங்களோட அதே போல நான் ஜாக் புனன் பெங்களூர்ல நிறைய பேரோட கூட ரொம்ப க்ளோஸா, நாட் லைக் ஒரு அப்சர்வரா இல்லை, அவங்க எப்படி மணியை ஹேண்டில் பண்றாங்க, எப்படி ஒரு கூட இருக்கிறவங்க கூட பழகுறாங்க,
அப்ப கர்த்தர் கற்றுக் கொடுத்ததெல்லாம் வேதம். நான் உண்மையா ஆச்சரியப்பட்டேன் இந்த முறை போனப்போ. அண்ணனே பார்த்திருக்கேன், அகஸ்டின் உண்மையா நீங்க நான் பாக்குற எந்த ஊழியக்காரன் நான் இப்ப போனப்பையும் அகஸ்டின் முழங்கால் போட்டுதான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஆண்டினக்காவும் ஏப்ரமண்ணும் கூட நிறைய நேரங்கள நீங்க பாத்தீங்கன்னா முழங்கால் போடாத யாரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியாது. தயவு செஞ்சு நீங்க திரும்ப ஏதோ நம்மளுடைய தேவைகளுக்காக பண்ணாம எனக்கு அதுதான் கர்த்தர் திரும்ப உங்களோட கூட நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து தினமும் எனக்காக ஜெபம் பண்ணு. நாங்க இப்படியா பிளான் பண்ணி இருக்கிறோம். தேவனுக்கு சித்தமா இருந்தால் வாரத்துல 3 வாரங்கள் சபையில நாங்க பண்ண போறோம். 1 வாரம் அவுட்ரீச் இந்த வாட்ஃபோர்ட்ல. வாங்க எங்களோட கூட சேர்ந்து போவோம், வாட்ஃபோர்டை சுத்தி பார்ப்போம், சத்தியத்தை சொல்லுவோம். ஏன்னா சபையில உட்காந்து இருந்தா மக்கள் வரமாட்டாங்க. நாங்க வாட்ஃபோர்ட்ல போய் நிறைய பேரை பார்க்கலான் இருக்கிறோம். உங்களுக்கும் போய் ஊழியம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உதவி பண்ண நினைச்சீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை எங்க கூட ஜாயின் பண்ணுங்க. போயிட்டு நம்ம ஒரு இடமா வீடுகளா போய் பார்ப்போம். அநேக முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க இங்க. அநேக பேருடைய காரியங்கள் சேலஞ்சஸ் உண்டு. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படணும். ஏன்னா நமக்கு நிறைய சேலஞ்சஸ் உண்டு. ஜபத்தால மாத்திரம் தான் ஜெயிக்க முடியும் நான் முழுமையா விசுவாசிக்கிறேன். அதை கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். அதனால நான் ஒன்றும் பெர்ஃபெக்டான பர்சன் கிடையாது, என்ன போல அயோக்கியனும் கிடையாது. கர்த்தர் என்னையே கொண்டு மாத்தினாருன்னா இவங்கள போல நல்லவங்களையும் கர்த்தர் மாத்துவார். அதனால நீங்க பாக்குறதுனால இன்னைக்கு மேடையோட ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நல்லா வராங்கன்றதுனால கர்த்தர் ரொம்ப எதுல இருந்தாலும் ஒப்பு கொடுத்ததிலும் பாவ மன்னிப்பும் இருக்கிறவர்களும் என் இயேசுவுக்கு முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துவார். அதற்காக ஜெபிங்க. சரிங்களா? நீங்க எல்லாரும் ஜெபித்ததற்காய் நன்றி, நீங்க வந்ததற்காய் நன்றி. Lord, we thank you. Our hearts are filled, oh Father God, with gratitude towards you, Master God. We thank you, Father God, for your grace, for your mercy, for your compassion. That, Lord, you call disqualified people like us and you qualify us to do your ministry, Master. Lord, I thank you, Lord, from the bottom of my heart, Lord, for Brother Mans and Hannah, Lord. Lord, we thank you for their faithfulness in serving you, for standing together in WCF for all those years, Master God. You see the unseen. You see everything, Master God, and we thank you for that. And Lord, at this moment, oh Father, you've given them this ministry to glorify your name. As a dear brother has spoken, oh Father God, you have called him by his name and you have called him for this area, Master God. Lord, I pray today, Father God, that Lord, your spirit, oh Father, will work in the hearts of these people around here, oh Master God. This is the end times we see, oh Master God, that Lord, there's so much of darkness. And we know, oh Father, that only the light of Jesus can burn and bring hope to the people of so lost, oh Master God, of so far gone, oh Master. I pray in the name of Jesus, God. I pray, oh Father God, that you put a hedge of fire around this, Lord God, this fellowship, Master God. Lord, I pray that no weapon of the evil one can come inside this fellowship, Master God. And I pray you'll bring the right people in, Father God. Light support of Father God for this fellowship. And I pray that you'll bring many people, oh Father God, who will want to know the name of Jesus, Lord God. And I pray, Father God, this will be a blessing. It will be a beacon of light in this area, Master. I pray, oh God Almighty, that, Lord, I pray for Hannah, especially as she stands with Brother Mansa, Father. I pray your anointing upon her. I pray your wisdom upon her. I pray, oh Father, that, Lord, her gifts and talents will come out to serve you, Father. As a couple, oh Father, as a family, they will stand together, oh Master God. We pray, Father, that no one with any evil intention will come inside this fellowship, Master God. There will not be strife, but only your love, Master God. Only your unity, Master God. Lord, I pray, Father God, that any spirit of dissension will not come into this place, oh Father God. I pray, Father God, that your mantle of peace, joy, and happiness and love will surround this place, oh Father God.
We thank you once again, oh Father, for bringing us all together as brothers and sisters, oh Father, today to bless them, to be standing with them as past. We partner in the gospel. We are partners in the gospel, oh Master. And Lord, there is no hierarchy here, oh Master God. So we thank you once again, oh Father, so bringing us all together as a family here to support. And Lord, as you have started, Lord God, you have given a vision, oh Father, for Brother Mans to open here. I pray, Father, that this vision will really enlarge, oh Master God, to reach the surrounding neighborhoods, oh Master God. And from here, people will go out, disciple, Lord, and they will be able to, Lord, replicate your kingdom. So we thank you once again. Let your presence surround this place always, Lord. To you alone, Master God, be all glory and power and praise. In Jesus' precious Savior name we pray. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென்.